அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். பட் இது வந்து அர்ஜென்ட்டாக கொடுக்குறதுனால என்னால் வீடியோ வந்து எடுத்து போட முடியல. பட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி பிரின்சஸ் கட் வந்து நான் போட்டிருக்கேன். பேக் சைடு வந்து ஓப்பன் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேக் சைடு வந்து ஓப்பன் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம 3 ஹூக் வந்து வைக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து 3 லூப் வந்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பேக்கில் வந்து நல்லா டீப் நெக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். இது மாதிரி நாட் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து 5 ரூபா அந்த மாதிரி தான் வந்து வரும். சரிங்களா? இது வந்து 1 மீட்டர் வந்து 5 ரூபா. அது மாதிரி இந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குது. இது வந்து 50 ரூபா. இதில் கை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 3/4 ஸ்லீவு ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுருக்கோம். கீழே வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கு வந்து ப்ளவுஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பிரின்சஸ் கட் வந்து நான் அப்படியே ஃபோல்டு பண்ணி தைச்சிருக்கேன். இது வந்து நம்ம பிசிறு இந்த மாதிரி பிசிறு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம என்ன தான் ஓவர்லாக் போட்டாலும் இந்த இடம் வந்து நமக்கு வேர் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் இதில் வந்து பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைனிங் தனியாக, அதாவது பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஒரு பீஸாகவும் இது ரெண்டும் தனித்தனி பீஸாக ஜாயின் பண்ணி நம்ம வந்து தைப்போம். இப்போ இது வந்து நான் லைனிங் தனித்தனியாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் வந்து தனித்தனியாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா? தனித்தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கழுத்து பீஸ் எதுவுமே நான் வந்து கொடுக்கல, அடித்து வந்து நான் திருப்பியிருக்கேன். சரிங்களா? கழுத்து பீஸ் வச்சோன்னா இது ஏற்கனவே வந்து இந்த கிளாத் வந்து நல்லா ஒர்க் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து தடிமனாக வந்து இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கழுத்து பகுதியில் ரொம்ப வந்து திக்னஸாக இருக்கும். அதனால நான் இந்த வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் அடித்து வந்து திருப்பியிருக்கேன். இப்போ இது பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீப் நெக்கு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் நெக் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே பேக் ஆகட்டும். இப்போ பேக்கில் வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடுவோம் இல்லைங்களா, மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து நான் 1/2 இன்ச்சு தான் நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ 1/2 இன்ச்சு விட்டு கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நான் வந்து மடித்து வந்து தைச்சிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து மடித்து வந்து தைச்சிருக்கேன். இதில் வந்து கீழே நம்ம பட்டி எதுவும் கொடுத்து வந்து தைக்கல, அப்படியே பிரின்சஸ் கட் மாதிரி நம்ம தைச்சிருக்கோம். இப்போ இதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தைக்கிறது தான் வந்து நல்லது. இப்போ இந்த மாதிரி ஹெவி ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா அறுக்கிற மாதிரி இருக்கும். இதில் அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது இந்த மாதிரி வரும்போது நமக்கு வேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம உறுத்திட்டு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுசஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் வந்து திருப்பணும். நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம அப்படியே 1.5 இன்ச் கேப் விட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் திருப்பணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி மடித்து தைக்கிறதா இருந்தால் அது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம பீஸ் கொடுத்து தான் திருப்பணும். பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து தைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஹெவி ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாகவே வந்து அட்டாச் பண்ணிடுறதா வந்து நல்லது. சரிங்களா? இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் நம்மளோட வீடியோவை வந்து இன்னும் பல பேர்த்திட்ட கொண்டு போய் காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.